ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். கோர் ஜாவால கலெக்ஷன் இன்னைக்கு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கலெக்ஷன் டெமோ. ஃபஸ்ட்டு கலெக்ஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இது பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்களா, ஜாவா யூட்டில் அந்த பேக்கேஜ்லேருந்து வருது. கலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? கலெக்ஷனுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு கிளாஸு. நம்ம வந்து இந்த கலெக்ஷனுங்கிற இன்டர்ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கலெக்ஷனுங்கிற இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும், மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருப்போம், ரேப்பர் கிளாஸை கன்வெர்ட் பண்ணோம். ஒவ்வொரு ரேப்பர் கிளாஸ் என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிசிமிலர் டேட்டா டைப். டிசிமிலர் டேட்டா டைப்னா டேட்டா டைப்பாக இருக்கிறது நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம், குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கலெக்ஷனுங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கலெக்ஷனுங்கிறது வந்து குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேர்ட் என்ன அப்படின்னா, சப்போர்ட்ஸ் டிசிமிலர் டேட்டா டைப் ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோ மெமரி வேஸ்டேஜ். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஃபிக்ஸ்டு லென்த்து. ஓகேவா? இது வந்து டைனமிக் லென்த்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெமரி வேஸ்டேஜும் ஃபிக்ஸ்டு லென்த்தும் நம்ம வந்து அரேல பார்த்துருப்போம். அரேல பார்த்தீங்கன்னா மெமரி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து மெமரி வேஸ்டேஜ் கம்மி கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டு லென்த் வந்து இதில் கிடையாது. அரேல நான் வந்து ஒரு லென்த் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே இதுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து கலெக்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். கலெக்ஷனுக்குள்ள லிஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அப்புறம் செட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் மேப்பு செப்பரேட் இன்டர்ஃபேஸ் இது. ஓகேவா? நாட் அ கலெக்ஷன். ஓகேவா? இது 3ம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. அரே லிஸ்ட், ஓகே, லிங்க்டு லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டார் லிஸ்ட். ஓகேவா? அதேமாதிரி செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ் செட்டு, லிங்க்டு ஹேஷ் செட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்டு. ஓகேவா? இதே மேப்பில் 3 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸு. ஓகேவா? எல்லாமே கிளாஸு. ஹேஷ் மேப்பு, லிங்க்டு ஹேஷ் மேப்பு, ட்ரீ மேப்பு. ஓகேவா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே மொத்தம் 3 இருக்குன்னு சொல்லிட்டேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த அரே லிஸ்ட். ஓகேவா? இந்த அரே லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸு, டிஃப்ரெண்ட் கிளாஸு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு கிளாஸோட பேரண்ட் என்ன ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ எல்லா கிளாஸுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம், ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணலாம். அதுதான் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இட் சப்போர்ட் டிசிமிலர் டேட்டா டைப்பு, நோ மெமரி வேஸ்டேஜ், நோ ஃபிக்ஸ்ட் லென்த். இதை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 3த்தையும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபஸ்ட்டு அரே லிஸ்ட்டு பார்க்க போகிறேன். அரே லிஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ.
ஓகேவா? லிஸ்ட்டுங்கிறது இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்? அரே லிஸ்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா அரே லிஸ்ட். நான் இப்போ மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே. அரே லிஸ்ட்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. அரே லிஸ்ட் ஏ ஈக்குவல் நியூ அரே லிஸ்ட். ஓகேவா? நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட். இதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா, இப்போனா லிஸ்ட்டில் நான் வந்து ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏ டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஏ டாட் ஆட் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கேட்குது, ஒரு ஆப்ஜெக்டை கொடு அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் ஆப்ஜெக்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். சாரி, டபுள் கோட்ஸில் நீங்கள் என்னன்னாலும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், ஏ டாட் ஆட். திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன தெரியுது நமக்கு, இதுவே அரேவாக இருந்துச்சுன்னா அரே எப்படி இருக்கும், இன்ட்டு ஐ ஓப்பன் க்ளோஸ் அரே ஈக்குவல் டு நியூ. சரி, இப்படி கொடுக்கணும்னா நான் இப்படியே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கொடுக்க முடியும், 1, 2, 3, திரும்ப நான் டபுள் கோட்ஸில் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்குது, தெரியுதா? பாருங்க, எரர் அடிக்குது. என்னால் என்ன பண்ண முடியல. இப்போ நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறனோ அந்த டேட்டா தான் கொடுக்க முடியும். நல்ல டிஃப்ரெண்ட் டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் டிசிமிலர் டேட்டா டைப்னு பேர், இல்லை டிசிமிலர் ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு டேட்டா டைப்பில் என்னால் உள்ள மென்ஷன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் வந்து இங்கே லென்த்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் திரும்ப என்ன பண்ண முடியாது, லென்த்தை சேஞ்ச் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் இப்படி கொடுத்தா பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த். இப்போ நான் வரேன். ஐ டாட் லென்த் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா இது வந்து அரே. ஓகேவா? அரேவோட லென்த்தை நான் பார்க்குறேன். இதுவே இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எனக்கு இதான் இவ்வளோ தான் லென்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணல நான். சிஸ் அவுட்டில் நான் என்ன பண்ணிடுறேன், ஏ டாட் இதோட லென்த் பார்க்குறதுக்கு ஏ டாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. நான் இப்போ சைஸை கூப்பிட்றேன். ஏ டாட் சைஸு, இதுக்கு ஏ டாட் லென்த்து. நான் இப்போ இதை கால் பண்ணுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 ஒன்று எடுத்தீங்கன்னா கால் ஆகிடும். ஸோ இதுக்கும் 3 டேட்டா கொடுத்துருக்கேன், இதுக்கும் 3 டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னோட அரேவோட லென்த்தில் போயிட்டு கமா கொடுத்து ஆட் பண்ணோம். ஆனால் பட் இதில் எப்படி கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட்டு திரும்ப டைனமிக்காக ஒரு வேல்யூ இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1.3 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப என்னோட சைஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? என்னோட பேரண்ட்டில் போய் நான் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் டேட்டாவை புதுசாக என்னோட அரேயில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். ஓகேவா? அவுட் சைடில். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஃபிக்ஸ்டு லென்த்து, இதுக்கு என்னென்னா வேரியபிள் லென்த் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து டேட்டா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து என்னன்னா நோ மெமரி வேஸ்டேஜ். ஏன் நோ மெமரி வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது இந்த இடத்துல நான் 3 டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூ இன்ட்டு அதோட லென்த்து கொடுக்குறேன். இப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லென்த் வந்து 2 மென்ஷன் பண்ணிட்டேன். நான் சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன், 2 லென்த்து மென்ஷன் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் என்னோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஐ ஆஃப் 1க்கு வந்து நான் எவ்வளோ டேட்டா அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஆஃப் 1க்கு இப்போ நான் வந்து வேல்யூவே மென்ஷன் பண்ணல, லென்த் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இந்த லென்த்துக்கு ஐ ஆஃப் 0க்கும் ஐ ஆஃப் 1க்கும் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா அது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் F11 அது என்ன பண்ணுது, டிஃபால்ட்டாக ஒரு டேட்டாவை 0 எடுத்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? டிஃபால்ட்டாக இதுக்கூட டேட்டா வந்து டிஃபால்ட்டாக 0. என்ன இன்டீஜருக்கு டிஃபால்ட்டான டேட்டா 0. பட் வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதான் பிரிண்ட் பண்ண முடியும். நம்ம இல்லாத டேட்டாவை இதில் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் இந்த மெமரி வேஸ்டேஜ் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஓகேவா? நமக்கு இதில் மெமரி வேஸ்டேஜ் கிடையாது. அதாவது கலெக்ஷனில் மெமரி வேஸ்டேஜ் கிடையாது. இதில் நமக்கு மெமரி வேஸ்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸ்டு லென்த் கொடுத்துருவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் லென்த்து மெமரி வேஸ்டேஜ் இல்லை. ஸோ நான் அதை தான் இதில் சொல்லியிருக்கேன்.
ஓகேவா? குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் கிளாஸு இது எல்லாமே இப்போ அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, வெக்டார் லிஸ்ட்டு இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு இது எல்லாமே ஓகேவா? இன்டர்ஃபேஸுங்கிறது நம்மளோட கலெக்ஷனோட நேம். கலெக்ஷன் தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிசிமிலர் சப்போர்ட்னா இது எது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லா டேட்டா டைப்புமே சப்போர்ட் பண்ணுது. நம்ம இன்டீஜரா குடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கா குடுப்போம். இதுதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, டிசிமிலர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றாங்க. நோ மெமரி வேஸ்டேஜ்ங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அன்வான்டடா அதாவது லென்த்த மென்ஷன் பண்ணிட்டு, அந்த லென்த்துக்கு பதிலா எந்த டேட்டாவ மென்ஷன் பண்ண குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதில டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகாது. அரேல டிஃபால்ட் வேல்யூ 0 பிரிண்ட் ஆகும். பட் இதில அப்படி கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஃபிக்ஸ்டு லென்த்து. ஓகேவா? எனக்கு வந்து இங்க பாருங்க. இதில நான் குடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு பேரு ஃபிக்ஸ்டு லென்த். ஓகேவா? இதுக்கு பேரு ஃபிக்ஸ்டு லென்த். எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு லென்த். இதுக்கு பேரு இதில குடுத்திருக்கிறது ஃபிக்ஸ்டு லென்த். ஓகேவா? இதுக்கு பேரு ஃபிக்ஸ்டு லென்த். இங்க அரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஃபிக்ஸ்டு லென்த். ஓகேவா? ஃபிக்ஸ்டு லென்த், நோ ஃபிக்ஸ்டு லென்த். ஸோ, இப்ப இதில வந்து என்ன பார்த்தோம் அப்பன்னா, நம்ம வந்து 3 டைப் பார்த்தோம். கரெக்ட்டா? இப்ப நம்ம வந்து கலெக்ஷன்ல என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு கலெக்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கலெக்ஷன்ல ஒண்ணொண்ணுத்துக்கும் நான் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஆ இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகேவா? அரேல வந்து என்ன பண்ணும், டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் த பர்ட்டிகுலர் கரஸ்பாண்டிங் டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்புக்கான டிஃபால்ட் வேல்யூவ பிரிண்ட் பண்ணிடும். ஆனா வந்து நமக்கு ஆ கலெக்ஷன்ல அந்த மாரி நம்மளால மென்ஷனே பண்ண முடியாது. ஸோ மென்ஷன் பண்ணாம நம்மளால பிரிண்ட் பண்ணவும் பார்க்க முடியாது. ஸோ இதில வேரியபிள் லென்த்ங்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டாவ பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ கலெக்ஷன்ல நம்ம வந்து இப்ப பார்த்தது இந்த 5 தான் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஆ மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்ப நான் அடுத்து என்ன பார்க்க போறேன் அப்டின்னா லிஸ்ட். ஓகே கலெக்ஷன் பத்தி பார்த்துட்டோம். இப்ப வந்து இதுல என்ன பண்ண போறோம், லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். லிஸ்ட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன். அதுல 3 கிளாஸ் இருக்கு. அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார். ஓகேவா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கான காமனான ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. என்ன அப்டின்னா, அது வந்து லிஸ்ட் பிரிண்ட் பண்றதுன்னா இன்சர்ஷன் ஆர்டர் தான். நீங்க எப்படி ஒரு டேட்டாவ ஆட் பண்றீங்களோ, அதே மாரி தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அரே லிஸ்ட்டா இருந்தாலும் சரி, லிங்க்டு லிஸ்ட்டா இருந்தாலும் சரி, வெக்டாரா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ட வந்து அலோ பண்ணும் லிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாம அத வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டெக்ஸ் பத்தி பார்த்துருப்போம்ல அரேல. அதே மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்டுல நீங்க வந்து டேட்டாவ ஆட் பண்ணவோ, இல்ல உங்களுக்கு தேவைப்பட்டா ரிட்ரைவ் பண்ணவோ, அதாவது சர்ச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணவோ உங்களால முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது என்னன்னா இன்டர்ஃபேஸ். சரி, லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள 3 கிளாஸ் இருக்கு. என்னென்ன கிளாஸ் அப்டின்னா, அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார். ஸோ அரே லிஸ்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, சர்ச் பண்றதும், டேட்டாவ ரிட்ரைவ் பண்றதும் ஈஸின்னு சொல்றாங்க. ஒரு டேட்டாவ சர்ச் பண்றதும், அந்த டேட்டாவ எடுத்துக்கிறதும் ஈஸி. ஓகேவா? புதுசா ஒரு டேட்டாவ இன்செர்ட் பண்றதும், டெலீட் பண்றதும் டிஃபிகல்ட் அப்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரெட் நோ சேஃப், அசிங்க்ரனைஸ், அடுத்து ஃபாஸ்ட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டா இருக்கும். த்ரெட் நோ சேஃப், ஓகே அசிங்க்ரனைஸ்டு. ஸோ இதில சர்ச், ரிட்ரைவ், இன்சர்ஷன், டெலிஷன் டிஃபிகல்ட் இத நம்ம பார்ப்போம்.
ஸோ லிஸ்ட்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, லிஸ்ட்டு உங்களுக்கு ரேப்பர் கிளாஸ். ரேப்பர் கிளாஸ்னா என்ன சொன்னா, டேட்டா டைப்லேருந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ட கன்வெர்ட் பண்றது. அதாவது இன்ட்டுங்கிற டேட்டா டைப்லேருந்து இன்டீஜரா மாத்துறது ரேப்பர் கிளாஸு. ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் இதுக்குள்ள. ஆப்ஜெக்ட்ட தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட் இந்த இடத்துல ரேப்பர் கிளாஸ். இந்த ரேப்பர் கிளாஸும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இங்க இன்டீஜர் குடுத்தா நம்ம இங்க இன்டீஜர் குடுப்போம். பேரண்ட்ல இன்டீஜர்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற உள்ள குடுக்குற டேட்டா எல்லாமே இன்டீஜரா தான் குடுக்கணும். சிமிலர் டேட்டா டைப்பா தான் குடுக்கணும். சேஞ்ச் பண்ணி குடுக்க முடியாது. நம்ம வந்து சின்டாக்ஸ் எப்படிலாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த மாதிரி நீங்க வந்து இந்த எத்தன இருக்கு? 2, 4, 6, 8 இந்த 8 டைப்ல சின்டாக்ஸ் வந்து நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் கரெக்ட்டா? லிஸ்ட்னா என்ன? கலெக்ஷன் பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, அரே லிஸ்ட்டு. ஸோ நான் அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் மெத்தட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட்டு நான் மேனுவலா டைப் பண்றேன். லிஸ்ட்டு இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஜாவா யுட்டில்லேருந்து வருது ஓகேவா? கிளாஸ கிரியேட் பண்ணக்கூடாது. இன்டர்ஃபேஸு ஜென்ரிக்ஸு இதுக்குள்ள நீங்க வந்து என்ன குடுக்குறீங்களோ உங்களோட ரேப்பர் கிளாஸ் தான் அதுக்குள்ள குடுக்கணும். நியூ அரே லிஸ்ட். ஓகேவா? இப்போ லிஸ்ட் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட். நீங்க இப்படி குடுக்கலாம். லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமனான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அந்த மெத்தட்ஸ்லாம் என்னால அரே லிஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இம்போர்ட் லிங்க்டு லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெக்டார். இப்போ இதுக்குள்ள உள்ள காமனான மெத்தட்ஸ என்னால அரே லிஸ்ட்ல உள்ள இது வந்து இது பேரண்ட், இது சைல்டு ஓகேவா? இதுக்கு பேர் தான் அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப லிஸ்ட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்க்குள்ள காமனான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அத என்ன பண்ணுவான்? இம்ப்ளிமெண்ட்ஸ் அரே லிஸ்ட் அப்படின்னா, இப்ப அரே லிஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவான்? லிஸ்ட்ல உள்ள மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி லிங்க்டு லிஸ்ட்லேருந்து லிஸ்ட்ல உள்ள மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெக்டாரும் லிஸ்ட்ல உள்ள மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு. இப்போ நான் இந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு கூப்பிடுறேன்னா, இந்த பேரண்ட்ல உள்ள எல்லா மெத்தட்ஸும் தான் வருமே தவிர, இந்த அரே லிஸ்ட்டுக்கு தனியா உள்ள மெத்தட்ஸ் வராது. ஸோ அப்ப வரணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட்லயும் அரே லிஸ்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்? ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. நீங்க இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம்? உங்களோட சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டு உங்களோட ரேப்பர் கிளாஸ் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட் உங்களோட ரேப்பர் கிளாஸ் ஓகேவா? லிஸ்ட் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட் இப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ அரே லிஸ்ட். இந்த பக்கம் நான் என்ன பண்றேன்? ஜென்ரிக்ஸ் கொடுத்தேன். இதுல ஜென்ரிக்ஸ் கொடுக்கல. இதுல ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இதுலயும் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன்? காமனா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். இங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். என்னால ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த சைடு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த சைடு இன்டீஜர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க. நம்மளால இந்த அளவுக்கு நம்மளால எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ண முடியும். நான் இதுல 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 2 மட்டும். ஓகே. மிச்சம் எல்லாமே ஒரே மாரி தான். காமன் தான். இப்போ நான் இது 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் இத ஒண்ணையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இத சொல்லிர்றேன். எஸ்ஆர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். எஸ்ஆர் டாட்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா மெத்தட்லாம் இருக்குன்னு பாருங்க. லிஸ்ட்ல இல்லாத மெத்தடு அரே லிஸ்ட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா?
இப்போ அரே லிஸ்ட்லையும் காமனான மெத்தட் தான் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன வேணும்? அரே லிஸ்ட்டுக்கும் இப்போ என்ன பண்ணணும்? லிங்க்டு லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டேட்டா இருக்குல்ல, இந்த 3 சின்டெக்ஸ் டைப்பை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? L3 டாட் ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஆடுங்கிற மெத்தட் என்ன பண்ணும்? நான் L3 டாட் இது என்ன பண்ணியிருக்கேன்? இன்டீஜர்னா 1, 2, 3 என்னால் வேறு டேட்டா டைப் கொடுக்க முடியாது. கரெக்டாக? L3 டாட் ஆட் இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுத்தேன் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா ஏன்னா நான் ஜென்ரிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்டீஜர். ஓகேவா? இதான் என்னோட ரெஃபரன்ஸ் நேம்னு வச்சுக்கோங்க. ஜென்ரிக்ஸில் என்ன சொல்லியிருக்கு? சேஞ்ச் டு ஆடால் அப்படின்னு கேட்குது. ஸோ என்னால் கொடுக்க முடியாது. ஜென்ரிக்ஸில் நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோமோ அது வந்து டைப் சேஃப்டி அப்படின்னு அர்த்தம் இதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது. ஸோ என்ன ஜென்ரிக்ஸில் டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதே டேட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ண முடியும். இப்போ இதுவே எல்ஐ டாட் ஆட் கொடுக்குறேன். 5, 6, 7 டேட்டா கொடுக்க முடியுதுனால எல்ஐ டாட் ஆட் கொடுக்குறேன். டிசிமிலர் டேட்டா டைப்பும் கொடுக்க முடியுது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஜென்ரிக்ஸில் எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னால் ஃபுல்லாகவே ஆப்ஜெக்டாக கொடுத்துக்க முடியுது. என்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியுது. இப்போது இந்த எல்ஐ டாட் ஆட் இந்த ஆடுங்கிற மெத்தட் என்ன பண்ணுது, இந்த லிஸ்ட்டில் காமனாக இருக்குது. அதேமாதிரி அரே லிஸ்ட்லேயும் அதே மெத்தட் காமனாக இருக்கும். ஓகேவா? எஸ்ஆர் டாட் ஆட் ஓகேவா? இதுவும் நம்மளால் என்ன ஆப்ஜெக்ட் வேணாலும் கொடுக்கலாம். டிசிமிலர் டேட்டா டைப் கொடுத்துக்க முடியும் கீழே. இன்டீஜரு, ஸ்ட்ரிங்கு, கேரு என்னெல்லாம் டேட்டா டைப் இருக்கோ 8 டேட்டா டைப் இருக்குல்ல 8 டேட்டா டைப்பும் நீங்கள் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் உங்களோட லிஸ்ட்டுக்குள்ளே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், L3ல வந்து 1, 2, 3 ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதில் என்னால் இன்டீஜர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இதில் என்னால் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் டேட்டா டைப் ஆட் பண்ண முடியும் ஜென்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்தனா. ஸோ இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஆடுங்கிற மெத்தட் பார்த்தோம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து எல்ஐ டாட் ஆட் இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ எல்ஐ டாட் ஆட் 34 345 347 ஓகேவா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ் அவுட்டில் L3யை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே வருது பார்த்தீங்களா? 1, 2, 3 எப்படி நான் கொடுத்துருக்கணும் எனக்கு என்ன அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். 1, 2, 3 34 345 347 சரி ஓகே. நான் டூப்ளிகேட் கொடுக்குறேன். டூப்ளிகேட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 347 2 டூப்ளிகேட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுது, டூப்ளிகேட் வந்து அக்செப்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நம்மளால் நல் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல திரும்ப ஒரு நல் கொடுக்குறேன். கண்ட்ரோல் F11 ஓகே. மல்டிபிள் நாள் வந்து நான் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. ஓகேவா? மல்டிபிள் நாள் அக்செப்ட் பண்ணுது. டூப்ளிகேட் அலோவ் பண்ணுது. இதில் பாருங்கள் எங்கே இருக்குது, இட் இஸ் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் அலோவ் டூப்ளிகேட்டு இன்டர்ஃபேஸு இண்டெக்ஸ் பேஸ்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், L3 டாட் கெட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இதில் பாருங்கள் இன்ட் இண்டெக்ஸ்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். 0, 1, 2, 3 இதான் இண்டெக்ஸ். கரெக்டாக? இப்போ நான் 0 1வது இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன். நான் ரிட்டன் டைப் எடுக்கிறேன். கண்ட்ரோல் டு எல். நான் ரிட்டன் டைப் எடுத்து என்ன பண்ணுது, நான் இங்கே இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன். ஸோ L3 டாட் கெட்டு 1வது இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அது என்ன பண்ணுது, இன்டீஜருங்கிற ஒன்னோட டேட்டா இருக்குது, அதோட ரெஃபரன்ஸ் நேமுக்குள்ளே இந்த டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் இந்த ரெஃபரன்ஸ் நேமை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 34 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இண்டெக்ஸை வச்சு இதான் என்னோட இண்டெக்ஸ் பேஸ்டு. ஸோ நான் என்னோட இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஓகேவா? இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு ரிட்டன் டைப் இன்டீஜர் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எல்ஐ டாட் இதில் நான் கேட்குறேன், எல்ஐ டாட் கெட் இண்டெக்ஸ் இந்த இடத்துல நான் 1 பாஸ் பண்ணுறேன்.
செமிகோலன் வைக்கிறேன். கண்ட்ரோல் டூ எல். எனக்கு என்ன வந்திருக்கு? ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ ஏன் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு? இது டிசிம்பிள் டேட்டா டைப். டிசிம்பிள் டேட்டா டைப்புங்கும்போது என்ன பண்ணும் அது? எனக்கு எல்லாத்தையுமே ஈவனா ஆப்ஜெக்ட்டாவே கன்சிடர் பண்ணுது. ஆப்ஜெக்ட்டுக்கு கீழ தான் என்னவா இருக்கும்? நமக்கு இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு எல்லா டேட்டா டைப்பும் வரும். ஸோ என்னோட பேரண்ட் வந்து என்ன கிளாஸோ ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்கு? பேரண்ட் கிளாஸ வந்து டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இப்ப நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன்? li டாட் கெட் 1ன்னு இருக்கா? li டாட் கெட் 1 இதானே? இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்ன்னு குடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்குது? டைப் கேஸ்ட் பண்ண சொல்லி ஆட் கேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்றேன்? ஸ்ட்ரிங்ன்னு மாத்திர்றேன். ஓகே. ஸோ இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரிங்ன்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் குடுக்கணும். நான் இத கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? li டாட் ஆப்ஜெக்ட் கெட் 1ன்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 1வது இண்டெக்ஸ விட்டுருங்க. இப்ப நான் இது வந்து 0த் இண்டெக்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? li டாட் கெட் 0 அப்படின்னா li டாட் ஒரே டேட்டா தான் இருக்கு. எனக்கு அது என்ன கெட் 0ன்னு சொன்னோம் அப்படின்னா, ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணியே காட்டிடுறேன். ஓகே. ஜாவா பிரிண்ட் ஆயிருக்கா? li டாட் கெட் 0னா எனக்கு என்ன ஜாவா பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? எனக்கு உள்ள டேட்டா டைப் ஸ்ட்ரிங் குடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நான் ஸ்ட்ரிங்குக்கு பதிலு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்னு குடுக்குறேன். எனக்கு அக்செப்ட் ஆகுது. பார்த்தீங்களா? நான் வந்து பேரண்ட்டோட டேட்டா குடுத்தேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு அக்செப்ட் ஆகுது. அதுவே நான் இந்த ஸ்ட்ரிங்க ரிமூவ் பண்ணிட்டு சைல்டு குடுக்கும்போது அது எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, எப்போதுமே பேரண்ட்டுக்கு தான் பிரியாரிட்டி அதிகம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? பேரண்ட்ட தான் கூப்பிடணும். ஓகேவா? இதுல இந்த டவுட்டும் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு. அது மட்டும் இல்லாம டேட்டாவ ஆட் பண்றதுக்கு ஆட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். இந்த ஆட்ங்கிற மெத்தட் மூலியமா நம்மளோட லிஸ்ட்ல நம்மளோட டேட்டாவ ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி. இதுக்கு அப்புறம் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இப்பவே பார்த்துடலாம் டக்கு டக்குன்னு. ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இதில காட்டிடுறேன். ஆ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஆட் சைஸ் நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். அப்புறம் செட், ரிமூவ், இண்டெக்ஸ் ஆஃப் கன்டெயின்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். L3 டாட் ஆட் பார்த்துட்டோமா? இப்போ அ கீழ போச்சுரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? மெத்தட ஆட் பண்ணிட்டோம். சரி டேட்டாவ ஆட் பண்றதுக்கு ஆட் யூஸ் பண்றோம். ஓகேவா? டீச்சர் குடுத்துருக்கானா? டேட்டாவ ஆட் பண்றதுக்கு இந்த ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் டேட்டாவ கெட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் வச்சு கெட் பண்றோம். அதாவது ரிட்ரைவ் பண்றோம். சர்ச் ரிட்ரைவ்க்கு என்ன பண்றோம்? இத வச்சு என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ரிட்ரைவ் பண்றது ஈஸி. இண்டெக்ஸ் பேஸ்ல நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? என்னோட டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணிறோம்? அரே லிஸ்ட்ல இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். அரே லிஸ்ட்ல சர்ச் அண்ட் ரிட்ரைவ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? என்னோட டேட்டாவ L3 டாட் கெட் ஆஃப் இண்டெக்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, எந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்றேனோ, இப்போ 1வது இண்டெக்ஸ் பாஸ் பண்றேன் அப்படின்னா 34 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே. நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? L3 டாட் இதோட சைஸ் வேணும் அப்படின்னா, L3 டாட் சைஸ் அப்படிங்கிற மெத்தட கூப்பிட்டுட்டு, செமிகோலன் வச்சு கண்ட்ரோல் டூ எல் எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்குங்க? இப்ப இங்க இன்ட் குடுத்துருக்கு. டோட்டலா எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு மட்டும் தான் செக் பண்ணுதே தவிர, உள்ள இருக்கிற டேட்டாவ எனக்கு குடுக்க போறதில்ல. மொத்தம் எத்தன கவுண்ட் இருக்கு? 4 இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அது என்ன பண்ணியிருக்கு? இன்ட்ட குடுத்துருக்கு. ஓகேவா? ஓ! கீழ உள்ளத கமெண்ட் பண்ணிடுறேன். நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ 34, 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. நான் கெட் பண்ண டேட்டா, அதுக்கப்புறம் என்னோட சைஸு, அதுக்கப்புறம் இது என்னோட லிஸ்ட்டு. இப்ப அடுத்து என்ன பண்றேன்? L3 டாட் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இப்ப இந்த கிளியர் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, கிளியர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, கீழ திரும்ப நான் எந்த ரிட்டர்ன் டைப்பும் எடுக்கல. ஏன்னா கிளியர்னா என்ன பண்ணும்? அத ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடும். அந்த லிஸ்ட்ல எதுவுமே இருக்காது. ஸோ நான் இப்ப கண்ட்ரோல் Fல லிஸ்ட்ல எதுவுமே இல்ல. 0 கிளியர் பண்ணிடுச்சு. ஓகேவா? கிளியர் L3 என்ன பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து ஆ L3 டாட் என்ன பண்ணியிருக்கோம்? கிளியர் பார்த்துட்டோம். கன்டெயின்ஸ்ன்னு குடுக்குறேன்.
இப்போ L3 டாட் கண்டெய்ன்ஸ்னு குடுத்துட்டு, நான் என்ன பண்றேன், 77 அப்படிங்கிற ஒரு டேட்டாவ குடுங்க. அது என்ன பண்ண சொல்லுது? ஆப்ஜெக்ட்ட குடுக்க சொல்லுது. நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் டூ எல் சிஸ்அவுட்ல அந்த 77 இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்க சொல்லியிருக்கேன் என்னோட லிஸ்ட்ல. கண்ட்ரோல் F11 ஸோ ட்ரூன்னு வந்திருக்கு. நான் இந்த இடத்துல வேற டேட்டா மாத்துறேன். 87 அப்படின்னு திரும்ப பிரிண்ட் பண்றேன். ஸோ ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. அந்த டேட்டா இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா? திரும்ப L3 டாட் கண்டைன்ஸ் இஸ் எம்ப்டியா? என்னோட லிஸ்ட் வந்து எம்ப்டியா இல்லையான்னு கேட்குறேன். ஸோ எனக்கு என்ன ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா என்னோட லிஸ்ட்ல வந்து டேட்டா இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? L3 டாட் கெட் பார்த்துட்டோம். இஸ்எம்டி பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் ஆஃப். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், 56 ஒரு டேட்டா இருக்குல்ல நம்மகிட்ட. இங்க பாருங்க 56 நம்மகிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும், எனக்கு அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 2வது இண்டெக்ஸா 3வது இண்டெக்ஸா. ஸோ அதனால தான் எனக்கு இன்ட் வந்திருக்கு. உள்ள இருக்கிற டேட்டாவ எடுத்துட்டு வர போறதில்ல. அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல போது. ஸோ நான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் F11 ஸோ 2வது இண்டெக்ஸ்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாவ அப்படியே ஆட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழ வச்சுக்கிறேன். இந்த எஸ்ஆர மட்டும் முன்னாடி போட்டுக்கிறேன். இது 77 அது மட்டும் நான் காமனா வச்சுக்கிறேன். 24, 36, 58 ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மெத்தட் இருக்கு. L3 டாட் ஆட் ஆல். L3 டாட் ஆட் ஆல் என்ன பண்ணியிருக்கேன், எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் திரும்ப என்ன பண்றேன், சிஸ் அவுட்ல என்னோட L3 பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் உன்னோட L3 பிரிண்ட் ஆயிருக்கும் ஃபுல்லா. ஓகேவா? இந்த 77 வரையும் என்ன என்னோட L3. 77 வரையும் என்னோட L3. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, 1, 2, 3, 34, 56, 77 வரை என்னோட L3. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, எஸ்ஆர் டாட் ஆட். அடுத்து 77, 124, 36, 58 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இதுலேயும் எஸ்ஆர் போட விட்டேன். 123, 34, 56, 77 வரையும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, 124, 36, 58, 77. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த L3 இது வந்து L3ங்கிற லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது கூட ஆட் ஆல் எஸ்ஆருங்கிற லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கேன், 2 லிஸ்ட்டை ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து ஒன்று பார்க்குறேன். L3 இப்போ இதை எடுத்துடலாம். L3 டாட் ரீடைன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. L3 டாட் ரீடைன் ஆல் எஸ்ஆர். சிஸ் அவுட்ல ரீடைன் ஆலுக்குள்ள டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல L3க்கு உள்ள டேட்டாவை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ரீடைன் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ ரீடைன் பண்ணியிருக்கேன், அதனால ட்ரூ பண்ணியிருக்கு. என்ன ரீடைன் பண்ணியிருக்கு, 77 மட்டும் ரீடைன் பண்ணியிருக்கு. ரீடைன்ங்கிறது என்னன்னா, இதுலேயும் காமனாக என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ரீடைன் ஆல். ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்துட்டோம், கண்டைன்ஸ் பார்த்துட்டோம், கிளியர் பார்த்துட்டோம், ஆட் ஆல் ரீடைன் ஆல் பார்த்துட்டோம். ரிமூவ் ஆல் ரிமூவ் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், L3 டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு இண்டெக்ஸ் கேட்குது. ஸோ நான் அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ண போகிறேன். 1வது இண்டெக்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் என்னோட L3யை பிரிண்ட் பண்ண போகிறேன். 3யும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 என்னோட 1வது இண்டெக்ஸ் 0. 1வது இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருந்துச்சு பாருங்கள்,
1வது இண்டெக்ஸில் 34 இருந்தது. இது 0, இது 1. 1வது இண்டெக்ஸ் 34 இருந்துச்சா? ஸோ 34 என்ன பண்ணுச்சு? ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ ரிமூவ் ஆல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ரிமூவ் ஆல் என்ன பண்ணுதுன்னு பாருங்க அடுத்து. L3 டாட் ரிமூவ் ஆல். அது என்ன கேட்குது? ஒரு கலெக்ஷனே கேட்குது. L3 டாட் ரிமூவ் ஆல் SR அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். மிஸ் அவுட்டில் L3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கு? 12356 மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதில் ஒரு L1 ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் அதை இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு முறை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். 1233456 இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எஸ்ஆரில் உள்ள டேட்டா, எஸ்ஆரில் என்ன டேட்டா இருந்திருக்கு? எக்ஸ்ட்ரா 77 இருந்திருக்கு. ஓகேவா? இந்த 77 இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த 77 ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன L3ல என்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் எனக்கு ரிமைனிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? இதான் L3 டாட் ரிமூவல். இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட்ஸ்லாம் வச்சு ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த மெத்தட்ஸ்லாம் பார்க்குறோம். ஸ்ட்ரிங்கில் ஒரு மெத்தட்ஸ் பார்த்துருப்போம், அரேயில் உள்ள மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி அரே லிஸ்ட்டில் உள்ள மெத்தட்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பார்த்தோம் எதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், L3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸ். சரி, ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ வந்து நான் கீழே கொடுத்துட்டேன். இப்போது L3யில் நான் என்ன பண்ணுறேன், L3 தூக்கி இதுக்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? L3 தூக்கி நான் இதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் என்னோட எல்லையை பிரிண்ட் பண்ணா என்ன ஆகும்? கண்ட்ரோல் F11. பார்த்தீங்களா? L3 வந்து என்னோட L3 என்ன இருக்குது? 77. என்னோட எல்லை இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட L3யை எடுத்து எல்லையில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இதான் என்னோட L3யோட டேட்டா. என்னோட L3யோட லிஸ்ட் இருக்குது. என்னோட லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோட அரே லிஸ்ட்டோட என்ன கொடுத்துருக்கேன், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கேன், இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலே போதும். என்னோட L3 டேட்டாவை எடுத்து எதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், என்னோட இந்த எல்ஐ ரெஃபரன்ஸ் டைமில் ஆட் பண்ணிட்டு தான் அர்த்தம். நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா எப்படி ஆட் பண்ணலாம், புதுசாக எங்கே இருக்குது, ஆட் ஆல்னு பார்த்தோமே, L3 டாட் ஆட் ஆல், இப்படி நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 2 வேளை நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம அரே லிஸ்ட் பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் லிங்க்டு லிஸ்ட்டும் வெக்டார் லிஸ்ட்டும். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லிங்க்டு லிஸ்ட்டு, வெக்டார் லிஸ்ட்டு எல்லாமே காமன் தான். என்னன்னா ஒரு சில கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் வரும். லிங்க்டு லிஸ்ட்டில் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து இன்செர்ட் பண்ணுறது இதில் என்ன பண்ணோம், இதில் பாருங்கள், நம்மளோட டேட்டாவை என்ன பண்ணோம், அரே லிஸ்ட்டில் சர்ச் பண்ணுறது ரிட்ரைவ் பண்ணுறது ஈஸி. யூஸிங் கெட் மெத்தட் நம்ம பண்ணோம். கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஓகேவா? கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். இதில் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இன்சர்ட் டெலீட் பண்ணுறது வந்து ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போல் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆட் ஃபர்ஸ்ட்டு, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் எந்த இடத்துல வரும் அப்படின்னு அதையும் காட்டிடுறேன். இப்போ வந்து லிங்க்டு லிஸ்ட்டோட சின்டெக்ஸ் எழுதணுமா, லிஸ்ட்டு எல்எல் ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இந்தந்த லிஸ்ட்டுக்குள்ள காமனான மெத்தட்ஸு, லிங்க்டு லிஸ்ட்டுக்கான காமனான மெத்தட்ஸ் மட்டும் இப்போ எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். நான் லிங்க்டு லிஸ்ட் வச்சுருக்கேன், AAAல வச்சுருக்கேன், ஈக்குவல் டு நியூ லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ எல்எல் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்னால் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண முடியும் இதில். ஓகேவா? திரும்ப நான் இதில் பாருங்கள், எல்எல் டாட் ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கூப்பிட்றேன், ஆனால் வரல. இதுவே பாருங்கள், 2வது ரெஃபரன்ஸ் டைம் லிங்க்டு லிஸ்ட்டு. ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ளே காமனான மெத்தட் தான் வரும். அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து சைல்டு இருக்குது, லெஃப்ட் சைடில் பேரண்ட் இருக்குது அப்படின்னா பேரண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே காமனான மெத்தட்ஸ் மட்டும் தான் வரும். லிங்க்டு லிஸ்ட்டுக்கான மெத்தட் வராது. லிங்க்டு லிஸ்ட்டுக்கான மெத்தட் மட்டும் வரணும்னா லெஃப்ட் சைட்லேயே லிங்க்டு லிஸ்ட்டு, ரைட் சைட்லேயே லிங்க்டு லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது ஏன்னா இது ரெண்டுமே கிளாஸ், இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் கொடுத்தீங்க அப்படின்னா கால் பண்ணும்போது வரும். இது பேர் அப்காஸ்டிங். பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட், பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறோம், சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அக்சஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் அப்காஸ்டிங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்எல் டாட் ஆட்னு கொடுத்துருக்கேன். நான் எல்எல் இதில் பாருங்கள், ட்ரிபிள் டாட் ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நான் அதை ஆட் பண்ணுறேன். ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நான் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேட்டாவை ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த எல்எல் டாட் ஆடில் எனக்கு வந்து 123ன்னு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா
1 2 3 4 அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ் அவுட்டில் ட்ரிபிள் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ரன் ஆகாது. 1 2 3 1 2 3 4னு கொடுத்துருக்கேன். இப்போது இது கூட ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சிஸ் அவுட்டில் ட்ரிபிள் எல் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கு 1 2 3 4 வந்து எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு இதில். உங்களுக்கு பார்த்து தெரியுதா? இதில் நான் 5 வேணாலும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? என்ன பண்ணுறவங்க நமக்கு அதாவது இன்சர்ட் பண்ணுறது ஒரு டேட்டாவை இன்சர்ஷன் டெலிஷன் வந்து இதில் என்ன ஈஸி. அதாவது ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இதுக்கு பேர் என்ன ஆட் ஃபஸ்ட்டு. அதே மாதிரியே இப்போ எல்எல் டாட் ட்ரிபிள் எல் டாட் அடுத்த மெத்தட் வந்து லிங்க்டு லிஸ்ட்டுக்கான மெத்தட் மட்டும் என்ன இருக்குது போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சிஸ் அவுட்டில் ட்ரிபிள் எல்ல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கு என்னோட ஃபர்ஸ்ட்டில் உள்ள டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு. எல்எல் டாட் இதில் பாருங்கள் எல்எல் டாட் ஆட் லாஸ்ட். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். சிஸ் அவுட்டில் திரும்ப எல்எல் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் F11 பிரிண்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணியிருக்கு லாஸ்ட்டாக 1 ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்எல் டாட் போல் லாஸ்ட் அப்படின்னு இருக்கா. சிஸ் அவுட்டில் இதுக்குள்ளே பாருங்கள் எல்எல் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா கடைசியில் உள்ள டேட்டாவை எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது லிங்க்டு லிஸ்ட்டுக்கான ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பேரண்ட்டை டேரெக்டாக சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து லிஸ்ட்டோட மெத்தட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்காஸ்டிங் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். லெஃப்ட் சைடு வந்து பேரண்ட்டு ரைட் சைடு வந்து சைல்டை கொடுத்துட்டு ஓகேவா நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு உங்களோட பேரண்ட்டோட மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட் பார்த்தோம். சேம் இதே தான் வெக்டாருக்கும் இதே காமன் மெத்தட்ஸ்னால் வெக்டாருக்கு எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டைரெக்டாக லிஸ்ட்டு இதே சேம் தான் ட்ரிபிள் எல் ஓ நியூ வெக்டார் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா வெக்டாருக்கு உள்ளது வந்துடும். திரும்ப ட்ரிபிள் எல் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேட்டாவை. ஓகேவா? காமனான லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டு லிங்க்டு லிஸ்ட்டு வெக்டார் மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மெத்தட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் லிஸ்ட்டு வந்து டெப்த்தாக பார்த்துட்டோம். ஓகேவா? இதை வச்சு அடுத்து நம்ம ஃபியூச்சரில் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.